ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. நான் மாடி தோட்டத்தில என்ன வேலை செய்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். மாடி தோட்டத்தில காய்கறி அறுவடையும் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களும் பயன் அடையணுன்றது தாங்க என்னுடைய ஆசை. ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, கம்பி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேங்க. இப்ப வந்து கொடிங்கலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அவரை கொடி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஏற ஆரம்பிக்கிறதுக்குள்ள, நம்ம இந்த கொடிங்கள கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றேங்க நான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லைன் இருக்குங்க. அது பத்தாது அப்படின்றதுனால, இன்னும் ஒரு 6 லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்றேங்க. அந்த லைன வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண தான் நம்மளுக்கு கொடி வந்து கொஞ்சம் நெறைய படர்ந்தாலும் நம்மளுக்கு இட வசதி இருக்குங்க. அதுக்கு வேண்டி இந்த மாரி வேலைய நான் செய்றேங்க. அத உங்களுக்கும் நான் காட்டுறேங்க. ஏன்னா, மாடி தோட்டத்தில நம்ப வந்து கொடி வகைகள நடும்போது, நம்ம எப்படிலாம் பந்தல் அமைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு இத காட்டலான்ட்டு காட்டுறேங்க. ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நான் வந்து இது துணி காய வைக்கிற கொடி தாங்க. இது முதல்ல இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, துணி காய வைக்கிறதுக்கு தாங்க 2 ஆங்கிள் குடுத்து நான் வந்து கம்பி கட்டி அதில துணி காய வச்சுட்டு இருந்தேன். அதில தாங்க நான் வந்து அப்படியே அத வந்து பந்தலா மாத்திட்டேங்க. ஏன்னா, எனக்கு வந்து ஹைட்டா என்னால வந்து கொடி ஏத்தி அதெல்லாம் பறிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாரி தெரியுதுங்க. அது இல்லாத நாம வளர்த்துறதோ 12 சைஸ், 15 சைஸ் பேக்குன்றதுனால, சத்து வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு போயி அது காய்க்கு குடுக்கும்போது, அது காய் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸா தாங்க வரும். ரொம்ப பெருசாலாம் காய்க்காதுங்க. அதனால சத்து வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கீழ்வாக்குலயே நம்ம வந்து அத படர விட்டு நம்ம வந்து காய் பறிக்கும்போது, காய் வந்து சத்தும் உங்களுக்கு அதிகமா போகுங்க. 2வது காயும் நல்லா நெறைய கிடைக்குங்க. ஜாஸ்திக்கு நான் காய் பறிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. ஏன்னா, மாடித்தோட்டத்தில நீங்க இப்படிதான் பந்தல் அமைக்கணும்னு நான் சொல்ல மாட்டேங்க. இட வசதி இருக்கிற மாரி நம்ம வந்து பந்தல் அமைச்சுக்கலாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா, சைடு வாக்குல பந்தல் அமைச்சிருப்பாங்க. அதாவது ஒன் சைடு வாக்குலயே அந்த பந்தல் இருக்குங்க. அந்த மாரியும் அமைக்கலாங்க. இந்த மாரியும் அமைக்கலாம். ஹைட்டாவும் அமைக்கலாங்க. எதுவே நம்மளுக்கு எப்படி வசதியோ அது மாரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஆனா வந்து ரொம்ப ஹைட்டா போக போக நம்மளுக்கு வந்து அந்த பேக்ல இருக்கிற சத்து மட்டும் தாங்க அந்த கொடிக்கு போறது. அந்த பேக்ல அந்த அளவுக்கு நம்மளால சத்து குடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு குடுத்தா மட்டும் தான் அந்த காய் அவ்வளோ ஹைட்ல போய் நல்லா பெருசா காய்க்குங்க. அதுக்கு வேண்டி எனக்கு அதுல உடன்பாடு இல்லாதனால நான் வந்து இந்த மாரியே எனக்கு வந்து சௌகரியமா இருக்குதுங்க. காய் பறிக்கவும் சரி, காய் நெறைய கிடைக்கவும் சரி, இது கொஞ்சம் சௌகரியமா இருக்குங்க எனக்கு பார்க்கறதுக்கும். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குங்க எனக்கு. அதுக்கு வேண்டி நான் வந்து இந்த கொடியே போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் இதிலயே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேங்க. அ இந்த மாதிரி நம்ம அமைக்கும் பொழுது, வீடியோ எடுக்கவும் சரிங்க, காய் பறிக்கவும் சரி, தண்ணி விடவும் சரி, எனக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. குனிய தேவையில்ல. அதனால நம்பளுக்கு எப்படி வசதியோ, அதுக்கு தகுந்த மாரி நான் வந்து பந்தல் அமைச்சுக்கிறேங்க. பாருங்க அந்த பேக்ல பார்த்தீங்கன்னா, இலைத்தழைகள்லாம் கீழ விழுறத ஒரு பேக்ல வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த மாரி நீங்க வந்து மாடி தோட்டத்த சுத்தம் பண்ணும்போது, வேஸ்டேஜ்லாம் எடுத்து கீழ போட வேண்டாங்க. அது ஒரு மாரி ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டு, கொஞ்சமா மண்ணு போட்டு வச்சுருங்க. அது நம்ம மண்ணு அதாவது பேக் கலந்து வாரம்போது, நம்மளுக்கு அந்த பேக்ல இருக்கிற இலைச்சத்து இருக்கிற மண்ண வந்து நம்ம அதில கொட்டி கலக்கும்போது, நல்லாவே மண்ணுக்கு வந்து ருஜு கிடைக்குங்க. அதனால மாடி தோட்டத்த பொறுத்தவரைக்கும், எதுவுமே வேஸ்டேஜே கிடையாதுங்க. அந்த கொடிங்க வளர்றது அத்தனையுமே நான் வந்து அப்படியே எருவா மாத்திருவேங்க. எதுவுமே நான் வந்து கீழ அதாவது எப்படி சொல்றதுன்னா, இந்த தண்டு கூட நான் வந்து எடுத்து கீழ போடுறது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து மாடி தோட்டத்தில எல்லாமே உரமா தாங்க மாத்துவேன். கீழ எதுவும் போடுறது கிடையாதுங்க. இதுதாங்க நம்ம மாடி தோட்டத்தில கவனிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. இலைத்தழைகள வந்து வேஸ்டேஜ்ன்னு சொல்லி நம்ம கீழ போடக்கூடாதுங்க. சூப்பரான செடி பழங்க வாங்க பறிக்கலாம். நல்லா பாருங்க அப்படியே ரெட்டிஷா என்ன அழகா செடி அப்புறம் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. உண்மையிலேயே எனக்கு இந்த செடிப்பழம் அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது பறிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எனக்கு இது ரொம்ப புடிச்ச பழங்க இது. நான் 2 செடி வச்சிருந்தேங்க. 2 செடில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செடி வந்து சரியா காயே வைக்க மாட்டேன்துன்னு இருக்குதுன்றதுனால, அந்த ஒரு செடி எடுத்துட்டேங்க. இந்த ஒரு செடி தாங்க சூப்பரா காய் வச்சுட்டு வருது. அதாவது இதுக்கு சீசனே கிடையாதுங்க. லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்தோம்னா போதுங்க, நல்லா பூ எடுத்து காய் வச்சுட்டே இருக்குதுங்க. நாம லிக்விட் தண்ணி குடுக்கறத நிறுத்திட்டோம்னா, அதுவும் பூ குடுக்கறத நிறுத்திடுதுங்க. இ இந்த செர்ரி பழச்செடியில இது ஒண்ணு கவனிக்க வேண்டியது இருக்குதுங்க. இப்ப வெயில் காலம்ன்றதுனால நானு காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதாவும் வைக்குதுன்றதுனால, லிக்விட் தண்ணி இது குடுக்காத வச்சிருக்கிறேங்க. இல்லைன்னா இப்பயுமே என்னுடைய மாடி தோட்டத்தில செடிப்பழம் இருந்துட்டே இருக்குங்க. நம்ம குடுக்கறதுக்கு தகுந்த மாரி அது காய் வைக்குதுங்க. அதாவது நம்ப எந்த அளவுக்கு அதுக்கு ருஜு குடுக்குறோமோ, அதுக்கு தகுந்த மாரி அது காய் வந்து பெரிய சைஸ்ல குடுக்குதுங்க. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க. அதாவது என்ன காரணம்னா, அது கொஞ்சம் கிளைமேட்டும் நல்லா இருக்கணுங்க. கிளைமேட்டும் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு தாங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, இப்ப அந்த மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சூப்பரா நல்லா பெருசா வைக்குதுங்க. ஆனா, நம்மளுக்கு இந்த வெயில் காலம் அப்படின்னும்போது இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கொஞ்சம் சின்னதா தாங்க வைக்கிது. இப்ப பாருங்க ஒவ்வொரு பழமும் அப்படியே தக்காளி பழம் மட்டும் என்ன அழகா இருக்குது பாருங்க. ஆனா, வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெருசு வரதில்லைங்க. இன்னைக்கு செரி அறுவடை தாங்க எனக்கு புடிச்ச அறுவடைன்னு சொல்லலாங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் செரி பழம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் குடுங்க.
வீடியோவை ஃபுல்லா பார்த்து பழகுங்க. உங்களுக்கு வேண்டி தான் நான் வந்து ஒருத்தருக்காவது அந்த விஷயம் போய் சேரணுன்றதுக்கு வேண்டி தான் நான் ஒவ்வொரு விஷயமும் நான் என்னென்ன கத்துக்கிறேனோ, அது உங்களுக்கும் அது பலன் குடுக்குன்றதுனால தான் எல்லாமா வீடியோ உங்களுக்கு வந்து குடுத்துட்டு வரேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷ செடிங்க. பாருங்க எவ்வளோ பழம் கிடைச்சிருக்குது பாருங்க. ஒரு 1/4 கிலோவுக்கு மேல கிடைச்சிருக்குதுங்க பழம். டிராகன் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா, எடுக்கிறேங்க இந்த டிராகன் ஃப்ரூட்ட. எடுத்துட்டு புது ரெட் கலர் வெரைட்டி வைக்கிறேங்க. அதுக்கு தான் இந்த வெள்ள டிராகன் ஃப்ரூட்ட இப்ப எடுக்கிறேங்க. இது ஏன்னா எனக்கு மட்டும் இது 2 வருஷமா வளர்த்துட்டு வரேங்க. இது பார்த்தீங்கன்னா, வெறும் காய் மட்டுமே அதாவது பூ வச்சுட்டே இருக்குதுங்களே தவிர காய் ஆகாதில்லைங்க. அதனால தான் இப்ப பாருங்க, இப்ப நான் கட்டி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் வெரைட்டிங்க. வாங்கி வச்சு ஒரு 2 மாசம் தாங்க ஆகுது. கடகடன்னு வளர்ந்துருச்சுங்க. அதுக்கு தான் சரி இத வளர்த்தி, இது எப்படி காய் வைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இத இப்ப வளர்த்திட்டு வரேங்க. வெள்ள கலர வந்து இப்ப எடுத்துட்டேங்க. அதாவது மேல வந்து ரெட் கலருங்க. உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா, பழம் வந்து வெள்ள கலர்ல இருக்குங்க. அந்த மாரி ரகங்க அது. வெறும் பூ மட்டுமே வச்சிருச்சுங்க. அதுக்கு வேண்டி அத எடுத்துட்டேங்க. விதைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பரா பழம் பழுத்திருக்குது பாருங்க. இட்டாலியன் பிளாக் பியூட்டிங்க. வாங்க வெள்ள லாங் பென்ஸ் பறிச்சுக்கலாம். எவ்வளோ பிஞ்சு பாருங்க. ஒரே செடி தாங்க. நெறைய பிஞ்சு போடுதுங்க இந்த வெள்ள லாங் பென்ஸ். இந்த வெள்ள லாங் பென்ஸோட சொல்றத விட பால் பால் கலர்ன்னு சொல்லலாங்க அது. அவ்வளோ அழகா அந்த காய் இருக்குதுங்க. பச்சையாவே சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு நல்லா இனிப்பா இருக்குதுங்க அந்த காய். சாப்பிடவே. அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில ஒரு இனிப்பு சுவை வருதுங்க, அந்த காயில. மாடி தோட்டத்த வளர்த்துறது ஒரு பெரிய கஷ்டம் இல்லன்னு நானும் எல்லா வீடியோலயுமே சொல்றேங்க. ஏன்னா, சிரமம்லாம் இல்லைங்க. அது குடுக்க வேண்டிய சத்த நம்ம குடுத்துட்டோம்னா, அதுதாங்க ஈஸி. இருக்கிறதுலயே அதுதாங்க ஈஸி. எவ்வளோ லாங்கா இருக்குது பாருங்க. எவ்வளோ லென்த்தா இருக்குது பாருங்க. சூப்பரான ஹெல்த்தியான லாங் பென்ஸுங்க அது. வாங்க வெள்ள பாவக்காய் பறிச்சுக்கலாம். வெள்ள பாவக்காயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சரியான போடு போடுன்னு போடுதுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு காய் நெறைய குடுக்குதுங்க இந்த ரகம். பச்சை பாவக்கா விட எனக்கு வெள்ள பாகல் தாங்க ரொம்பவே கை குடுத்தது. என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் சொல்ல வரேங்க. பச்சை பாகலே நான் இதுவரைக்கும் என்னுடைய மாடி தோட்டத்தில நான் அறுவடையே பண்ணலைங்க. 3, 4 வருஷமா நானும் மாடி தோட்டத்த ரன் பண்ணிட்டு வரேங்க. முதல்ல இருந்தே வெள்ளப்பாகல் வந்து என்கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. அதாவது போட்டதே வெள்ளப்பாகல்ங்க. அதுலருந்து பார்த்தீங்கன்னா, அது காய் நெறைய குடுத்ததுனால நான் என்ன பண்ணேன், அதுலருந்து நான் வந்து வெள்ளப்பாகலே பயிரிட ஆரம்பிச்சுட்டேங்க. தரையில வேணா பச்சை பாகல் வச்சிருக்கிறேங்க. பச்சை பாகல் நான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஆனா மாடியில பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பாகல் மட்டும் தாங்க பயிரிட்டுன்னு வரேன். பச்சை வைக்கலைங்க இன்னுமே. பார்க்கலாங்க. இதுக்கு மேலயாவது பச்சை பாகல் வைக்க ட்ரை பண்ணலாமா? இல்ல இதுவே போதுமானதான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா பாகக்கா வந்து பார்த்தீங்கன்னா, கீழயே நெறைய கொடி இருக்குதுங்க. அதனால பாகல் ட்ரை பண்ண மாட்டேங்க. நாங்க புதினா கொஞ்சம் பறிச்சுக்கலாம். சூப்பரான நல்லா செருக்கா இருக்கிற புதினாங்க. அதாவது இந்த மாரி புதினாவ நம்ம பறிச்சு சாப்பிடும் பொழுது, அதில ஒரு என்ன சொல்றதுன்னா, கெமிக்கலே இல்லாத புதினாங்க. அப்படியே பச்சையாவே சாப்பிடலாங்க. கழுவிட்டு அப்படியே பச்சையாவே நம்ம வந்து சாப்பிடலாம். மாடிக்கு வாக்கிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, 4, 4 இல கழுவிட்டு அப்படியே நான் சாப்பிட்டே நடப்பேங்க. அந்த மாரி இந்த புதினாவும் இருக்கிறது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ்ங்க எனக்கு மாடி தோட்டத்தில. பாலக்கீரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது கட் பண்ண அழகா வளர்ந்துட்டே இருக்குதுங்க. நான் அந்த வேர மட்டும் எடுக்காத, தலைய மட்டும் கட் பண்ணிக்கிறதுங்க. இது இந்த மாரி நம்ம பாலக்கீரையில பண்ணலாங்க. சத்து நம்ம எந்த அளவுக்கு குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அதுக்கு இல பெருசாகுங்க. பாருங்க, முலாம்பழம் பாருங்க எவ்வளோ சூப்பரா பிஞ்சு வச்சுட்டு வருது பாருங்க. பொடி உண்மையிலேயே சூப்பரா நல்லா ஹெல்த்தா இருக்குதுங்க. பார்க்க உங்களுக்கே தெரியுங்க அது எவ்வளோ ஹெல்த்தா இருக்குதுன்னு. 3 பேக் வச்சிருக்கிறேங்க. 3 பேக்குமே அருமையா வளர்ந்துட்டு வருதுங்க. என்ன ஒண்ணு அந்த கொடியில வந்து நெறைய ஆண் பூவுங்க. ஒரு சில பெண் பூ தாங்க வருது. அதுதாங்க இதுல ஒரு பெரிய பிரச்சனை. நெறைய பெண் பூ வரமாட்டேன்துங்க. நெறைய ஆண் பூ, கொஞ்சமா தாங்க பெண் பூ வருது. முலாம்பழம், வெள்ளரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தாங்க வருது. ஆனா பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா, சூப்பரா காயா மாறிடுதுங்க. பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளரி பழங்க. வெள்ளரி கொடி இருக்குது, முலாம்பழ கொடி இருக்குதுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இலை பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரே மாரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. இது வந்து வரி வரியா வர வெள்ளரி பழங்க. நான் வந்து சாப்பிடறதுக்கு வேண்டி ஒரு காய் பறிச்சுக்கிறேங்க. பழமாவும் இத விட்டு சாப்பிடலாங்க. அந்த மாரி ரகங்க இது. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன் பாருங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்டலாக் வந்துருங்க. அதிலேயே எல்லா டீட்டெயிலுமே இருக்குதுங்க. பார்த்து வாங்கிக்கலாங்க. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் குடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கான தட்டிக்கினீங்கன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. நீங்க டைம் இருக்கும்போது எப்ப வேணாலும் என்னுடைய வீடியோவ பார்த்து பயன்பெறலாங்க. ஏன்னா, நம்ப மாடி தோட்டத்தில ஒரு சின்ன சின்ன வேலைய கூட நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. அது வந்து நம்ம வீடியோ பார்த்து நம்ம கத்துக்கும்போது, நம்மளுடைய மாடி தோட்டத்தில நம்மளால சரியா கொண்டு வர முடியுங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது பாருங்க. ம்.
மாடி மாடி தோட்டத்த என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தாங்க இந்த இதே நான் சொல்றேன் உங்களுக்கு. பிஞ்சு பாருங்க நெறைய போட்டிருக்குது பாருங்க. அருமையான கொடிங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெருசா பராமரிப்புலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. மண்கலவை மட்டும் கரெக்ட்டா குடுத்துட்டு, தண்ணி மட்டும் குடுத்துட்டு வந்தோம்னாவே போதுமானதுங்க. லிக்விட் தண்ணி கூட இதுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமா இருக்குதுங்க. லிக்விட் தண்ணி குடுத்தோம்னா, ஒவ்வொரு செடி வந்து வாட்டம் குடுக்க ஆரம்பிச்சுருங்க. அதனால இந்த வெள்ளரி செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வெள்ளரி, முலாம்பழம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, லிக்விட் தண்ணி குடுக்க வேண்டாங்க. லிக்விட் தண்ணி எதுக்கு அதிகமா குடுக்கலாம் அப்டின்னா, தக்காளி, ம் கத்திரி, வெண்டை, பொடலங்கா, பீர்க்கங்கா, கொடி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே குடுக்கலாங்க. இந்த வெள்ளரிக்கும், முலாம்பழம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடுத்தோம்னா, கொஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கொடி வந்து வாடிடுதுங்க. வாட்டம் குடுக்க ஆரம்பிச்சுருது. அதுக்கு வேண்டி நான் சொல்றேங்க. ஏன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில அந்த மாரி முதல்ல அந்த மாரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், அதுலருந்து நான் வந்து அந்த தண்ணிய இந்த வெள்ளரிக்காய்க்கு மட்டும் ஊத்துறது கிடையாதுங்க. வெள்ளரிக்காவுக்கும், முலாம்பழம் இதுக்கெல்லாம் வந்து நான் குடுக்கறது கிடையாதுங்க. வாங்க 2 கொய்யாக்கா பறிச்சுக்கலாம். கொய்யாக்காவும் பார்த்தீங்கன்னா, இது ரெட் கொய்யாங்க. ரெட் வெரைட்டிங்க. சூப்பரான ரகங்க. நல்ல கலரும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலரா இருக்குங்க. நெறைய காய் புடிக்குதுங்க. பிஞ்சு நெறைய எடுக்குதுங்க. சூப்பரான வெரைட்டிங்க இது. இப்டி குசு குசா காய் இருக்குது பாருங்க. நெறைய காய் வைக்குங்க. கலர் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட் கலர்ல வருங்க அந்த கொய்யா. ரொம்ப பெரிய சைஸ் இல்லைங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் தாங்க இது. நான் கொஞ்சம் காய் வெட்டா பறிக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் காய் வெட்டா இருந்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க பழம் சாப்பிட. அதுக்கு வேண்டி நான் கொஞ்சம் காய் வெட்டா பறிக்கிறேன். வாங்க அறுவடை பார்க்கலாம். பாருங்க செரிப்பழம் ஒரு 1/4 கிலோவுக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு பழம் இருக்குதுங்க. ஒரு வெள்ளரிக்கா, ஒரு இத்தாலியன் பிளாக் பியூட்டி விதைக்கு எடுத்து வச்சிருக்கிறேங்க. 2 லாங் பீன்ஸு, வெள்ளைப்பாகல், புதினா, பாலக்கீரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில நம்ம வேலை செய்யும்போது, ஒரு திடீர் அறுவடைங்க. அப்படிதான் சொல்லணும். பொன்னாங்கண்ணி கீரையும் கொஞ்சம் பறிச்சேங்க. எல்லாமே வந்து சூப்பரான திடீர் அறுவடைங்க இது. நம்ம வேலை செய்யும்போது என்னென்ன காய் இருக்குதோ, அப்படியே பார்த்து பறிச்சுக்கிற வேண்டியதுதாங்க. அதான் உங்ககிட்ட இந்த வீடியோவுல காட்டுறேங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வருங்க பாருங்க.